கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வெண்டைக்காய் சாகுபடியில் போதிய வருமானம் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புவனகிரி அருகே ஆயிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 10க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் பலர் வெண்டைக்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். தினசரி வருமானம் கொடுக்கக்கூடிய சாகுபடி பயிராக வெண்டைக்காய் இருந்து வருவதால் விவசாயிகள் இதனை பயிரிட அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகளே வெண்டைக்காய் மதிப்பு கூட்டி விற்பதற்கான பயிற்சி, சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும். அதிக விலை கிடைப்பதற்கு புதிய வழிகளில் விவசாயிகளுக்கு அதிகாரிகள் உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விலை சுமாராக தான் போகுது. அதனாலே தான் நான் மட்டுமே தனியாக பறிச்சிட்டு இருக்கேன், கூலிக்கு ஆள் வைக்காத. அதை வச்சு பறிச்சோன்னாக்கா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் எனக்கும் வந்து கட்டுப்படி ஆகாதுங்கிறதுனால கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நானே பறிச்சிட்டு இருக்கேன். இன்னும் விலை கொஞ்சம் கூடுதலாக வச்சுனாக்கா நம்ம ஏதாவது ஒரு 1-2 கையில் ஆள் வச்சுட்டு பறிக்கலாம். அதோட இந்த வீராண ஏரி தண்ணி கொஞ்சம் லேசாக விட்டாங்கன்னா அந்த ஏரி பாசனத்தை நம்பின வயல் தான் இதெல்லாம். அது அவனும் ஃபோன் பண்ணி கூட கேட்டு பார்த்துட்டோம், தண்ணி விட முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் தண்ணி விட்டாங்கன்னாக்கா இந்த மாதிரி உரம் காய்கறி பயிர் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆடு மாடுகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வாய்க்காலில் தண்ணி கிடையாதுங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் பாசனத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆடு மாடுகளுக்கும் தண்ணிக்கு கொஞ்சம் வெயில் காலங்கிறதுனால நல்லாயிருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவங்க வந்து இந்த மாதிரி தண்ணி விட முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. விவசாயத்துக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், தண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த ஆயிப்பேட்டை, சாக்காங்குடி, ஒருத்தூர் வரைக்குமே வந்து போர் எல்லாமே உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால அதில் அந்த தண்ணியை போர் தண்ணியை பயிர் வைக்கிறதுனால இந்த வெயில் நாளில் வந்து சரியாகவும் பயிர் வளர்ச்சி இல்லை, பூச்சி இந்த மாதிரி நோய் தாக்குதலில் வருது. அது இந்த வாய்க்கால் வீராண ஏரியிலேருந்து தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டாங்கன்னா இயற்கையான தண்ணி அதை வைக்கிறதுனால கொஞ்சம் மண்ணும் நல்லாயிருக்கும், செடியும் கிளம்பும், வளர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் ஈல்டுக்கு நல்லா கிடைக்கும். விலை தான் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. அந்த விலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனாக்கா இனிமேல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் விலையை ஏற்றி கொடுக்கலாம். அதுதான் தண்ணி தான் இப்போ பிரச்சனை. அந்த உப்பு தண்ணி இருக்கிறதுனால வீராண ஏரி தண்ணியை கொஞ்சம் திறந்து விட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆடு மாடுகளுக்கு இப்போ பயிர் வைக்கிறதுக்கு எல்லாமே இங்கே எல்லாமே போர் எல்லாமே வந்து உப்பு சவுறு ஆயிடுச்சு. அதனால் அது திரும்ப இந்த நேரத்தில் மழை நாளில் வச்சா கூட ஒரு தண்ணி 2 தண்ணி வைப்போம். இப்போ ரெகுலராக தண்ணி வைக்கிறதுனால மண்ணும் வந்து உப்பு தன்மை ஆகிடும். அதனால் இந்த வீராண ஏரி தண்ணியை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் திறந்து விட்டா அதிகாரிகள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை திறந்து விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் கொஞ்சம் தாழ்மையுடன் கட்டுக்கிறேன் நான். அது மாதிரி வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு குளுமையான ஒரு காய்ங்க. இந்த வெயில் நாளில் வெண்டைக்காயெலாம் நிறைய சாப்பிட்லாம். பொதுமக்கள் வந்து அந்த வெண்டைக்காய் இந்த வெயில் நாளில் விரும்பி சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது விரும்பி சாப்பிட்றதுனால கொஞ்சம் 10 பேர் நல்லா வாங்கினீங்கன்னாக்கா நாங்களும் வந்து கொஞ்சம் எங்களுக்கும் விவசாயம் பண்ணுற எங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். 10 கிலோ விற்கிறதுனால ₹1 சேர்ந்து எங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் வந்து பொதுமக்கள் வந்து இந்த வெண்டைக்காயை வந்து நல்ல வெயில் நாளில் வாங்கி சாப்பிட்லாம். கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள் தான் அது. நீங்கள் வாங்கினா தான் நாங்களும் எங்களுக்கும் வந்து கொஞ்சம் வருமானமும் கிடைக்கும்.